வாங்க நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். உங்க குழந்தை தனக்குத்தானே பேசுறதையோ பாடுறதையோ நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்பவே பொதுவான ஒரு கேள்விதான். குறிப்பா ஆட்டிசம், ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோருக்கு இந்த கவலை இருக்கும். முதல்ல இத பத்தின சில தப்பான புரிதல்களை சரி பண்ணிடலாம். இது ஏதோ ஒரு விசித்திரமான பழக்கம்னு நினைக்காதீங்க, அதுவும் இல்ல. அதே மாதிரி இது கவனக் குறைபாடு பிரச்சனைக்கான அறிகுறியும் கிடையாது. அப்ப உண்மையான காரணம் என்ன? அதுக்கு பேரு சென்சரி ஆங்கர். அப்படின்னா என்னன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா இது மூளைக்கு ஒரு அமைதியான சிக்னல் கொடுக்குது. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள், திரும்ப திரும்ப வர்ற பாட்டு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, சுத்தி ஒரே சத்தமா இருந்தா அதிலிருந்து தப்பிக்கவும் இது ஒரு வழி. சரி, அப்போ பெத்தவங்களா நாம என்ன செய்ய முடியும்? மொத விஷயம், இதை நிறுத்தாதீங்க. இது அவங்களுக்கு கெடுதல் இல்ல, ஒரு விதத்துல உதவியா இருக்கு. ரொம்ப சத்தமா இருக்கிற இடங்கள்ல நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் இல்ல நான் பிடிச்ச பாட்டு போட்டு விட்டுறலாம். அதே போல வீட்ல டிவி, மொபைல் சத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து கேட்குற மாதிரி விளையாட்டுகள், ஓடி ஆடி விளையாடுறது, இதெல்லாம் கூட அவங்களுக்கு உதவும். குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இது அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சென்சரி ரிட்ரீட், அதாவது அமைதியான இடம் தேவை. பாத்தீங்களா, இந்த தகவல் இந்த நடத்தைய நாம பாக்குற பார்வைய மாத்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கவனச்சிதறல் இல்ல, இது குழந்தையோட சுய ஒழுங்குபடுத்தும் உத்தி. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தையோட இந்த உத்தியே நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க?